இல்லை, தமிழ் டாக்கர்ஸுடைய அட்மின் இல்லை. அந்த குழுவில் இருக்கிற ஒரு நபர் அவர். ஒரு எறும்பு குறுக்க ஓடினா கூட அந்த எறும்பு உயிரோட இருக்கான்னு விசாரிப்பாங்க. வில்லன்களுக்கான மரியாதை இங்கே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ இருக்கிற அந்த ஹாய் வீப்ளே ட்ரெண்டிங் நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். நான் ஐசக். இன்னைக்கு வலைப்பேச்சு சந்திரன் அவர்களுடைய சஸ்பென்ஸை உடைக்கிற மாதிரி இந்த 3வது பார்ட்டில் ஒரு சூப்பரான ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஆன்சர் காத்துட்ருக்கு. ஸோ நீங்கள் நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக பாருங்கள். ஒரு படம் எடுத்த தயாரிப்பு நிறுவனத்தையே தலையில் துண்டை போடுற அளவுக்கு செய்கிற விஷயம் யாருன்னா இப்போ தமிழ் ட்ராக்கர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம். அதை பற்றி தான் நான் பேச வரேன். திருட்டுக்குன்னே தொடங்கப்பட்ட ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி நிறுவனங்கள் இவங்க தயாரிப்பாளருடைய படத்தை எடுத்து தெரியாதனமாக வெளியிட்டுறாங்க. இதனால் எவ்வளோ லாஸ் ஆகுது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? மதுரையில் அவரை கைது பண்ணுறதா சொல்லியிருக்காங்க தமிழ் டாக்கர்ஸோடைய அட்மினை. ஸோ அது எப்படி என்னன்னு தெரியல. அதோட உண்மைத்தன்மை என்ன சார்? இல்லை, தமிழ் டாக்கர்ஸுடைய அட்மின் இல்லை. அந்த குழுவில் இருக்கிற ஒரு நபர் அவர். அவர் படத்தை எடுத்து கொடுத்துருவார். அந்த ஒரு படத்துக்கு 5000 ரூபா அவருக்கு காசு கொடுத்துருவாங்க. இப்போ தலைமை எங்கே இருக்குன்னா தெரியல. அவர் தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த நபர் யாருன்னு தெரியாது. இவருக்கு ஒரு அசைன்மெண்ட்டு எங்கிருந்தோ வரும், இவர் எடுத்து கொடுத்துருவாரு, எங்கிருந்தோ பணம் வரும். அப்படி தான் இந்த ஆள் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய பேரை வச்சுருப்பாங்க போல இருக்கு. ஸோ இதனால் இப்போ இவரை எப்படியா தேடி கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு ஒரு நீண்ட முயற்சி இங்கே விஷால் காலத்தில் எடுக்கப்பட்டது. அதுக்காக லட்சக்கணக்கில் ஒரு செலவெல்லாம் பண்ணார். ஆனாலும் இப்போ எப்படி அந்த ஆளை பிடிக்க முடியாமல் இருக்குது. ஒருவேளை இவங்க நடக்கட்டும்னு விடுறாங்களா, அல்லது சிவியராக இறங்காமல் விடுறாங்களா, அது எதுவுமே தெரில. ஏன்னா எப்படி இருந்தாலும் எவ்வளோ பெரிய கிரைமாக இருந்தாலும் பிடிச்சிடலாம். அப்படி தானே நம்ம காவல்துறையெல்லாம் இருக்குது. ஆனால் நீண்ட காலமாக அந்த பிரச்சனை இங்கே இருக்குது. அது திரையுலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது. என்ன தான் ஓடிடிலாம் வந்துருச்சு, ஒரு 4 வாரத்தில் படம் ஓடிடியில் வந்துடும் அப்படின்லாம் கூட இன்றைக்கி வர்ற படத்தை நாளைக்கே திருட்டு விசிடி பார்க்கணும்னு நினைக்கிறான், திருட்டுத்தனமாக பார்க்கணும்னு நினைக்கிறான். அப்போ டெலிகிராமெல்லாம் வந்துருச்சு. இன்றைக்கி டெலிகிராமில் போட்டுக்கிட்டே இருக்கான். இப்போ நேற்று ரிலீஸ் ஆகிற படம் இன்றைக்கி டெலிகிராமில் பார்த்துடலாம் நீங்கள். அப்போ இவங்க என்ன பண்ணுறானுங்க, ஆக்சுவலாக நான் இது எப்படி இவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குதுன்னு விசாரிக்கும் போது சொல்கிறாங்க, படத்தை இப்போ மதுரையில் எடுத்த ஒருத்தனை பிடிச்சிருக்காங்க. இவன் படத்தை எடுத்து அனுப்பிச்சிருவான். இவன் வேலை இதுதான். இதோட ஆடியோவை வேறு ஒரு இடத்துல சிங்க் பண்ணுறாங்க. இப்போ இதே படம் தெலுங்கில் வருதுன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த படம் தெலுங்கில் போய் ஒருத்தன் எடுக்கிறான் ஒரு தமிழ் படத்தை. பெருசாக இங்கே தியேட்டரில் கூட்டமும் வரப்போகிறதில்ல. ஏன்னா இப்போ தெலுங்கு படம் இங்கே ஒன்று வருதுன்னு வைங்களேன், இவன் கூட்டமாக திரண்டு போய் எல்லாருமே பார்க்க போகிறான். இல்லை இப்போ தெலுங்கு இங்கே யார் தெலுங்கு ரசிகர்கள் இருக்காங்களோ அவங்க போவாங்க. ஒரு பாதி தியேட்டர் இருக்க போது எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்து அதை எடுத்துறான்னா, இது எங்கே சிங்க் பண்ணுறான்னா வெளிநாட்டில் அந்த படம் ஓடுது இல்லையா, அங்கே வெறும் ஆடியோவை மட்டும் ஒருத்தன் உட்காந்து எடுக்கிறான். ஓகே. இந்த ஆடியோவை அங்கே அனுப்புகிறான், இந்த வீடியோவை அனுப்புகிறான், ரெண்டுத்தையும் உட்காந்து ஒருத்தன் சிங்க் பண்ணுறான். ஸோ இவ்வளோ வேலைகள் அங்கே நடக்கிறதா சொல்கிறாங்க. இதெல்லாம் சேர்த்து தான் இவங்க ரொம்ப காலமாக போட்டுக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எங்கெங்கேருந்தோ இது ஒரு பெரிய நெட்வொர்க்காக பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எப்படி பிடிக்கிறது என்னங்கிற, ஆனால் ரொம்ப இறங்கி சின்சியராக தேடினா பிடிச்சிடலாம். பட் எங்கேயோ போய் ஒரு இடத்துல நின்றுடுறாங்க. எவ்வளோ வேகமாக போகிறாங்க, ஒரு இடத்துல போய் நின்றுடுறாங்க. அதுதான் அந்த மர்மம் தான் நமக்கு புரிய மாட்டேங்குது. இப்போ இங்கே பிடிச்சாங்கல்ல, இது அப்படியே வேறு மாதிரி பிடிச்சி அப்படியே போனீங்கன்னா யாருங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். கண்டிப்பாக சார். நடக்குமான்னு தெரியல. சார் அப்படி ஒரு நம்ம சினிமாவில் பார்க்குற மாதிரி யாருன்னே எனக்கு தெரியாது, எனக்கு இங்கேருந்து அவனுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். இப்போ இவன் வேலை என்னன்னா எடுத்து கொடுக்கணும், அக்கௌண்ட்டில் காசு வந்துடும், இவன் எடுத்து ஒரு மெயிலுக்கு அனுப்புவான், அவ்வளோதான். ஓகே. அது யார் என்ன எங்கேருந்து தொடர்பு எதுவுமே அவனுக்கு தெரியாது. ஓகே. ஸோ இதுதான் அங்கங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க. சார் இப்போது படங்களோட வரிசைகளில் பார்த்தீங்க அப்படின்னாக்கும் மலையும் மலை சார்ந்த இடங்கள் இருக்குது. இப்போ அது சம்மந்தமான படங்கள் இருக்குது, கிராமத்து படங்கள் இருக்குது, கடலும் கடல் சார்ந்த இடங்கள். இப்படி இப்போ ஜானரில் படங்களுடைய வேரியேஷன் நம்ம காட்டிடுறாங்க இயக்குனர்கள். சில படங்களை இன்னும் தத்ரூபமாகவே எடுக்கணும் அப்படின்ற ஒரு வெறி இருக்குது. ஏன் அப்படின்னா எல்லா பேரும் எல்லா கதையும் எடுத்து முடிச்சாச்சு, இன்னும் என்னத்தையாவது புதுசாக எடுப்போமே அப்படின்ற ஒரு இதுதான். இப்போ ரீசெண்டாக பிரபு சாலமன் அவர்கள் ஆசியாவிலே இதுவரையும் யாருமே பண்ணாத ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாரு, ஒரு சிங்கத்தை, உண்மையான சிங்கத்தை வச்சு படம் எடுக்கிறாரு. இதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். ஆமாம், நம்ம இங்கே எடுக்கும்போது, இந்தியாவில் எடுக்கும்போது தான் இந்த விலங்குகள் நலவாரிய பிரச்சனை இருக்குது. நீங்கள் ஒரு விலங்கை ஒரு உயிருள்ள விலங்கை நீங்கள் பயன்படுத்த முடியாது. பயன்படுத்துனீங்கன்னா அந்த விலங்கு ஆரோக்கியமாக இருக்காங்கிற சர்டிஃபிகேட்லாம் கொடுக்கணும். தினமும் ஷூட்டிங்க்கு ஒரு 2 டாக்டர்களை கொண்டு வைக்கணும். ஸோ அது நீங்கள் ஷூட்டிங் வந்தப்போ எப்படி இருந்ததோ அதே மாதிரி
நீங்கள் அது படம் முடிகிற வரைக்கும் அது உடல்நிலை சீராக இருந்ததான்னு சர்டிஃபிகேட் அவர் கொடுத்துட்டே இருக்கணும். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. ஒரு எறும்பு குறுக்க ஓடினா கூட அந்த எறும்பு உயிரோட இருக்கான்னு விசாரிப்பாங்க. ஸோ அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதனால் இங்கே என்ன பண்ணுறாங்க முன்னெல்லாம் விலங்குகளை வச்சு அற்புதமான படங்கள்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பாம்பு லவ் லெட்டர் கொடுத்துட்டு இருந்த கதையெல்லாம் நம்ம ஆனால் இன்னைக்கு வந்து கிராஃபிக்ஸ் பாம்புகளை பார்க்க வேண்டியதாக இருக்குது, கிராஃபிக்ஸ் குரங்குகளை பார்க்க வேண்டியதாக இருக்குது. அது பொருந்தவே மாட்டேங்குது. பல படங்களில் யானைகள்லாம் பார்க்குறோம், அது யானையான்னே தெரில. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்தளவுக்கு விஎஃப்எக்ஸ் பண்ணுறாங்க. அதுதான் காட்ட வேண்டிய சூழ்நிலை இங்கே இந்தியாவில் இருக்குது. பட் இதையே வந்து வெளிநாடுகளில் நீங்கள் படமாக்கும்போது அந்த பிரச்சனை கிடையாது. அதனால தான் இப்போ இவங்க வந்து தாய்லாந்து மாதிரி ஒரு ஊருக்கு போய் ஒரிஜினல் சிங்கத்தை வச்சு எடுக்கிறாங்க. ட்ரைன்டு சிங்கம் தான். ஓகே. இருந்தாலும் அது ஒரு பெரிய ஆபத்தான விஷயம் தான். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. ட்ரைன்டு மிருகங்களாக இருந்தால் கூட எந்த நேரத்தில் என்ன பண்ணணும் நமக்கு தெரியாது. நாங்கள் ஒரு முறை தாய்லாந்து போகும்போது அதே மாதிரி தான் புலி பக்கத்தில் உட்காந்து ஃபோட்டோ எடுக்கலாம். உயிருள்ள புலி பக்கத்தில் அது வந்து கையில் ஒரு குச்சி ஒன்று வச்சுருக்கான். நம்மளை போய் பக்கத்தில் உட்காருன்றான், பயமாக இருக்குது. அது வந்து இப்படி தோளில் கை வைங்க சார்ன்றான். அது அப்படியே இறக்கிது அப்படியே. அது ஸோ நமக்கு வந்து அப்படி. ஆனால் என்னென்னா இப்போ நல்ல வேளை புலி வாய்கிட்ட உட்கார வைக்காமல் அது வால் பகுதியில் நம்மளை உட்கார வைக்கலாம். அப்படி திரும்புறதுக்குள்ளே அதை சுதாரித்து பிடிச்சிடலான்னு அவன் நினைப்பான் போல இருக்கலாம். பட் இருந்தாலும் நமக்கு அதுவே பதட்டமாக இருக்கும்பொழுது ஒருத்தர் ட்ரெயின்டு சிங்கத்தோடு நடிக்கிறாருங்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம். ஸோ அப்போ அப்படியெல்லாம் நடிக்க வச்சு எடுத்துகிட்டு இருக்காரு. அவர் ரொம்ப பெரிய சவாலான ஒரு விஷயந்தான். ரொம்ப அந்த மாதிரி படங்கள் வரும்போது நமக்கே ஒரு ஆர்வம். நல்லா ஒரிஜினல் சிங்கத்தை பார்க்கறது, நிச்சயமாக அது படத்தில் பார்க்கறதுங்கிறது ஒரு ஆர்வமான விஷயந்தான். கண்டிப்பாக பார்க்கலாம். இல்லை, அவர் இப்போ இவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் கும்கின்ற படமும் அவரோட இயக்கத்தில் வந்த படம் தான். அதில் உண்மையாகவே அந்த யானையை பயன்படுத்தி எடுத்து உண்மையான யானை இல்லை. அது நல்ல வேலை நல்லா கிராஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் இருந்தாங்க போல. 2 யானை சண்டை போடுவது கிராஃபிக்ஸில் பண்ண. ஓகே சார். இதில் வந்து நான் அந்த படத்துலேயே தொடர்ச்சியாக நடிக்குது இல்லையா? ஆமாம், அது வந்துச்சு. ஒரிஜினல் யானையும் பயன்படுத்தியிருக்காங்க. பட் இன்னைக்கு இந்த விலங்குகள் நல வாரியம் தான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. முன்னெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் தான் அந்த ஆஃபீஸ் இருந்துச்சு. சென்னையில் பெசன் நகரில், திருவான்மியூரில் இருந்துச்சு. இப்போ அதை புனேக்கு மாற்றிட்டாங்க. இப்போ இங்கேருந்து நீங்கள் எதுவாக இருந்தாலும் அங்கே போயிட்டு அங்கேருந்து இங்கே திரும்பி வரணும். ஓகே. ஸோ அவ்வளோ பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஓகே சார். அதனால் எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு வெளியூர் போயிடுறாங்க. இப்போ பொன்னியின் செல்வன்லேயே காட்டப்பட்ட யானைகள், குதிரைகள் எல்லாமே தாய்லாந்தில் எடுக்கப்பட்டது. ஓகே சார். அவங்களுக்கு இதே பிரச்சனை. ஓகே. அப்போது அந்த மாதிரியான அதாவது திரை அனுபவத்தை வந்து கொண்டு வர்றதுக்கு வெளியில் வந்து அதை படப்பிடிப்பு செஞ்சு அதை இங்கே வந்து தமிழ்நாட்டில் அதாவது உரிய ஆவணங்களோட சமர்ப்பிச்சா அதுக்கான சீனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அங்கேருந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துடும். ஓகே. பரவாயில்ல, அந்த அளவுக்கு அது சில சப்போர்ட் இருக்கு. அது வரையும் சந்தோஷம் தான் சார். பல பிரச்சனைகளுக்கு அப்புறமும் இந்த படத்தை வந்து எப்படியாவது நம்ம ஸ்டார்ட் பண்ண வேகத்துக்கு நம்ம பண்ணியே ஆகணும். இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு. அவங்களுக்கு தேவையான விஷயத்தையும் செஞ்சு கொடுத்தாச்சு. சரி, நம்ம படத்தை அடுத்து வந்து பண்ணுவோம் அப்படின்றதுனால அடுத்த ஒரு போஸ்டர் வந்து டக்குன்னு ரிலீஸ் பண்ணாங்க. சர்தார் 2ல் எஸ்ஜே சூர்யா. இதில் அவரோட கேரக்டர் என்னவா இருக்கும் சார்? அதான் இப்போ எல்லா படங்கள்லையுமே எஸ்ஜே சூர்யா வில்லனா வர ஆரம்பிச்சாரு. பொதுவாகவே இந்த மாதிரி வில்லன்களுக்கான மரியாதை இங்கே ரொம்ப ஜாஸ்தியாக. இப்போ இருக்கிற அந்த 2K கிட்ஸ் வந்து ரொம்ப ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் இப்போ இந்த மார்க் ஆண்டனி படத்துக்கு பிறகெல்லாம் எஸ்ஜே சூர்யாவுக்கு பெரிய ரசிகர் கூட்டம் பெருகிருச்சு. அவர் படத்தில் இருக்கிறாருனாலே தனியாக பிஸ்னஸ் வருது. ஸோ அந்தளவுக்கு ஒரு இடத்துக்கு அவர் வந்துட்டார். ஸோ அவரே சொந்தமாக படம் இயக்கணுங்கிற எண்ணத்துலலாம் இருக்கார். ஸோ அதற்கான முயற்சிகள்லாம் தள்ளி வைக்கிற அளவுக்கு இன்றைக்கி வரிசை கட்டி நிற்கிது படம் அவருக்கு. ஸோ அதில் தான் ஒரு படம் சர்தார் 2. அதில் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான கெட்டப்லலாம் வராரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ரொம்ப ஒரு மாதிரி மெனக்கெட்டு நடிச்சிட்டு இருக்காரு சார். நம்ம தமிழ் படம் இல்லை சார், தெலுங்கு படங்கள்லேயும் அவருக்கான ஒரு ஆடியன்ஸ் பக்காவாக கிரியேட் பண்ணிருக்காரு. அது ஒரு பெரிய விஷயம். பட் அந்த அவர் வந்து என்னன்னாக்கும் அவருடைய ஆனால் சில நேரங்களில் அவர் சொல்லக்கூடிய வசனங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தை வேறு யாராவது பயன்படுத்தியிருந்தா கூட கண்டிப்பாக அதுக்கு ஒரு கட்டுப்பாடு விதிச்சிருப்பாங்க. பட் ஆனால் இவர் சொல்லும்போது அது ஏற்றுக்கிற மாதிரியானவர். அதெல்லாம் எப்படி சார் அது? அதுதாங்க. இப்போ ஒருத்தர் என்ன பேசினாலும் அதை ரசிச்சிருவோங்கிற இடத்துக்கு அவர் வந்துட்டாருன்னா என்ன பேசினாலும் நமக்கு பிடிக்குது இல்லை. அதுதான் அது இல்லை. அப்போ சென்சார் போர்டில் உங்களுக்கு அது பிடிச்சிருக்குன்னு அர்த்தமா சார்? ஒரு காலத்தில் அவர் சென்சார் போர்டில் பெரிய சண்டை போட்டு இன்னைக்கு வானதி சீனிவாசன் வந்து சென்சார் போர்டில் இருந்தாங்க. ஓகே. அப்போ இதே மாதிரி ஒரு ஆர்குமெண்ட்டு அன்பே ஆர்வீரேன்னு ஒரு படம்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் தான் பிரச்சனை வந்துருச்சு. எஸ்ஜே சூர்யாட்ட ஏதோ பேசிக்கும்போது திடீர்னு செல்ஃபோனை தூக்கி போட்டு உடச்சிட்டு போயிட்டார். அவங்கள அவமரியாதை செய்கிற அளவுக்கு ஒரு வேலையை செஞ்சுட்டு போயிட்டார் உடச்சிட்டு. அதுக்கப்புறம் அந்த படத்தினுடைய சென்சார் சர்டிஃபிகேஷனே கேன்சல் பண்ணாங்க. ஓகே சார். இதெல்லாம் நடந்துச்சு. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்துட்டு சில தீர்வுகள் அப்படின்னா
இப்போ அவங்க அந்த படத்தை வெளியிடுறதுக்கான ஒரு விஷயம், ஒருத்தர் வந்து அதை கட் பண்ண சொல்கிறாரு, இல்லை இன்னொருத்தர் வந்து அதை ஆட் பண்ண சொல்கிறாரு. இப்போ இதுக்கு இடையில வந்து பாதிக்கப்படக்கூடியது அந்த இயக்குனர் தான் முதல்ல. ஏன்னா அவர் அந்த கதையோட கரு இப்படி தான் இருக்கணும்னு முடிவு பண்ணியிருப்பார். அப்போ அந்த இடத்துல சிதைக்கப்படும் போது என்ன நடக்கும் சார்? இல்லை, பொதுவாக வந்து சென்சாரில் வந்து ஒரு ஒரு மெம்பர்ஸ் எல்லாமே உட்காந்து ஒரு மீட்டிங் மாதிரி ஒன்று நடத்துவாங்க. இப்போ ஒரு படம் முடிஞ்சோடனே ஒரு ரவுண்ட் டேபிள் மாதிரி இருக்கும், வந்து உட்காருவாங்க. உட்காந்து டைரக்டர்கிட்ட விளக்கம் கேட்பாங்க. இப்படி ஒரு காட்சி வச்சுருக்கீங்களே அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு டைரக்டர் வந்து கன்வின்சிங்காக ஒரு பதில் சொன்னார்னா ஓகேன்னுடுவாங்க. அதையும் தாண்டி ஒரு சிக்கல் இருக்குது, அதை பார்க்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்குன்னா அதை கட் பண்ணுங்க சார்பாங்க. அது டைரக்டர் முடிஞ்ச அளவுக்கு போராடிட்டு வேறு வழி இல்லாமல் கட் பண்ண கதையெல்லாம் இருக்குது. ஓகே ஓகே. அதனால் அவ்வளவுதான், அந்த அளவோடு தான் இருக்குமே தவிர எப்பயாவது தான் ரொம்ப சண்டை நடக்கும். இவர் இந்த மாதிரி ஒரு சண்டையை போட்டது மாதிரி. ஓகே ஓகே. அப்போ அந்த இடத்துல வந்து அந்த இயக்குனருக்கான ஒரு இல்லை இந்த விஷயத்தை வச்சாதான் இந்த படத்துக்கான ஒரு முழுமையை அடையும் அப்படின்னா மறு படப்பிடிப்புக்கான ஒரு அனுமதி அந்த மாதிரி இருக்கா? இல்லை, அந்த அளவுக்கு கதையில் எல்லாம் பெருசாக அதான் காட்சிகளில் இதை மார்பிங் பண்ணுங்க, இந்த வாய்ஸை கொஞ்சம் மியூட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஓகே சார். இல்லைன்னா ஏ சர்டிஃபிகேட் வாங்கிருங்க. ஓகே ஓகே ஓகே. நான் எதையுமே கட் பண்ண மாட்டாங்க, எனக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுங்கன்னா பிரச்சனையே இல்லையா, வாங்கிட்டு வந்துடலாமே. ஓகே ஓகே. என்ன பிரச்சனைன்னா அந்த ஏ சர்டிஃபிகேட் படங்களுக்கு நீங்கள் வெளிநாடுகளில் படத்தை நீங்கள் திரையிடும்போது ஓகே ஓகே அது எஃப்எம்எஸ் ப்ராப்ளம் அதில் கண்டிப்பாக அந்த மாதிரி கொஞ்சம் பொருளாதார ரீதியாக பிரச்சனை. ஓகே சார். யூஏயூன்னா ரொம்ப க்ளீன் யூன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே. ஆமாம். ஓ, அப்போ யூபார் ஏ அப்படின்னாலுமே அதுலேயும் அது கொஞ்சம் இருக்கு. ஸோ அது நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்று இப்படி போயிட்டு இல்லை அப்படி வந்துரு அப்படின்றது தான். சரி, இப்போது அடுத்து தீபாவளிக்கு வரக்கூடிய படங்கள் பட்டியலில் அமரன் படமும் ரெடியாக நிற்குது. அதுக்கப்புறம் வந்து பிரதர்ஸ் அப்படின்ற ஒரு படம் வந்து எம் ராஜேஷ் அவர் டைரக்ஷனில் வருது. ஸோ இந்த 2 படங்கள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். விடாமுயற்சியும் அதில் வருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா சார்? தீபாவளிக்கு ரொம்ப சந்தோஷம் சார். கட்டாயம் அது வந்தே ஆகணுங்கிற மாதிரி ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அஜித்தே வந்து குட் பேட் அக்லிலையும் விடாமுயற்சியும் நடிச்சிட்டு இருக்காரு ஒரே நேரத்தில். சிறப்பு சிறப்பு. ரெண்டுமே ஹைதராபாத்தில் நடக்குது. இங்கே ஒரு 2 மணி நேரம், இங்கே ஒரு 2 மணி நேரம் நடிச்சிட்டு இருக்காரு அவர். ஸோ அந்த அளவுக்கு படத்தை முடிச்சு கொடுத்துடணுங்கிறதுல ஒரு வேகம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமாக தீபாவளிக்கு இந்த படம் வந்துருங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க. அப்போது இந்த பிரதர்ஸ் படம் மாதிரி படங்கள்லாம் கொஞ்சம் பின்வாங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே சார். ஓகே. ஏன்னா இப்போ 2 பெரிய படங்கள் வருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் சின்ன படங்களை நீங்கள் அடுத்த வாரம் வாங்கலாம், ஏன் கஷ்டப்படுறீங்க அப்படிம்பாங்க. ஸோ அது மாதிரி ஒரு சிக்கல் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். ஓகே. ஆனால் அறிவிப்புகள் கூட இந்த பிரதர்ஸ் படத்துக்கு கொடுத்துட்டாங்க, தீபாவளிக்கு வெளியீடு அப்படின்ட்டு. அறிவிப்பு கடைசி நேரத்தில் மாற்றி அந்த மாதிரி மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே சார். ஓகே ஓகே. சரி, அப்போ இப்போது இந்த சிறப்பான சில தோற்றங்களில் நடிக்கக்கூடிய படங்கள்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு சார். அதாவது இப்போ இவர் சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து தன்னை உடம்பை வருத்தி இன்றைக்கி ஒரு வேறு பரிணாமத்துக்கு வந்துட்டார். ஆனால் இன்னும் சில கதாநாயகன் வந்து அந்த தன்னுடைய உடம்பை வந்து இன்னும் மாற்றிக்காமல் எப்படி ஆரம்பத்தில் உருவானாங்களோ அதை தான் மக்கள் விரும்புகிறாங்களோன்னு நினச்சிக்கிட்டெல்லாம் சில பேர் இருக்காங்க. அந்த மனோபாவம் எப்படி சார்? இல்லை, சினிமாவில் கதை என்ன கேட்குதோ அது தானே. இங்கே கதை உங்களுக்கு அந்த மாதிரி கதையாக இருக்கும் பொழுது நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்கள் உடம்பை மாற்றிக்க வேண்டிய சூழல் வரும். பட் அப்படி இல்லாத கதைகளுக்காக மெனக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. ஸோ அது வேணால அப்படி இருக்கலாம், அது தவறுன்னு நம்ம சொல்ல முடியும். சார், இப்போ மாரி செல்வராஜ் அவர்கள் படம் எடுக்கிறதுல ரொம்ப ரொம்ப புலமை பெற்றுட்டார்னே சொல்லலாம். அதை விட்டுட்டு இப்போது அவர் வந்து பட தயாரிப்புலையும் இறங்கிட்டார். இந்த தயாரிப்பில் ஒரு சூப்பரான ஒரு படத்தை வந்து கொடுத்துருக்காரு, வாழை அப்படின்னு ஒரு படம். ஸோ இந்த படம் எதை சார்ந்து இருக்கும்? வாழைங்கிறது அவர் லைஃப்பில் நடந்த ஒரு சம்பவம். அவர் வந்து இப்போ சம்படி ஆட்டம்னு ஒரு தொடர் ஒன்று எழுதிட்டுருக்கார் ஆனந்தவுடனில். அவர் சின்ன வயசில் எப்படிலாம் கஷ்டப்பட்டார், ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பாடுபட்டாருங்கிறது தான் கதை. கொத்தனார் வேலையெல்லாம் பார்த்துருக்காரு, சித்தாள் வேலைக்கெல்லாம் போயிருக்காரு அவர். அப்படி வந்து அந்த வாழை தார்களை வந்து லாரியில் ஏற்றுற அந்த கூலி தொழிலாளர்களாகவும் இருந்திருக்கார். அவங்க அண்ணனும் இவரும் சேர்ந்து வாழையை வந்து லாரியில் ஏற்றுறது, நிறைய பேர் ஊர் மக்கள்லாம் பண்ணுறது, இவங்களும் கூட பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சிகிட்டு இருக்கும்போது அந்த லாரி கவிழ்ந்து அதில் வந்து அவங்க அண்ணனோ தம்பியோ இறந்தது ஒரு உண்மை கதை, உண்மை சம்பவம். ஸோ அதை மையப்படுத்தி தான் இந்த படத்தை அவர் எடுத்திருக்கிறார். ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான ஒரு படமாக இருக்கலாம் அது. அந்த படத்தில் கூட திவ்யா துரைசாமின்னு ஒரு லேடி நடிச்சிருக்காங்க, ஒரு பெண். அவங்க ஒரு முறை சொல்லிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, சார் வந்து அவங்க செய்தி வாசிப்பாளர், அவங்க பல சேனலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க சொன்னாங்க, ரொம்ப முக்கியமான ரோல் இதில் பண்ணியிருக்கேன் சார். தினமும் காலையில்
ஒரு 20-25 கிலோ வெயிட் உள்ள ஒரு வாழைத்தாரை என் தலையில ஏற்றிடுவாங்க. ம். வெறும் சேறு சகதியுமா இதை தூக்கிட்டு வந்து லாரியில் ஏற்றுறது போகிறது, இந்த மாதிரி வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டேன் சார். எல்லாமே ஒரிஜினல் தான், எதுவுமே அங்கே பொய் கிடையாது. சினிமாவுக்குன்னு சில இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் வச்சுருப்பாங்க, சும்மா போலியாக இருக்கும். ஒரு தாரை அப்படி தூக்கிடலாம் நீங்கள், ஆனால் ரொம்ப அப்படியே முக்கி தூக்கிட்டுலாம் போவாங்க. அது அந்த மாதிரிலாம் எந்த இது கிடையாது. ஒரிஜினலாகவே நீங்கள் ஒரு தாரை தூக்கிட்டு போகணும் சார். அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டோம் சார்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க. ஸோ அது மாதிரி எல்லாருமே ரொம்ப யதார்த்தமாக எடுக்கப்பட்ட படமாக இருக்குது. இண்டஸ்ட்ரிலையும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஒரு ஒரு கமர்ஷியல் படமாக அது இல்லைன்னா கூட நிறைய விருதுகளை குவிக்கிற படமாக அது வரும். ஓகே ஓகே ஓகே. கிட்டத்தட்ட வந்து நம்ம இந்த வாழைப்படம், அதுக்கடுத்து வந்து இந்த கொட்டுக்காளி அப்படின்ற ஒரு படம். ஆமாம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் சொல்கிற அந்த ஒரு பசுமை, நம்ம மறந்த பசுமைகள், அதாவது நம்ம அனுபவித்தது இன்றைக்குள்ள 2K கிட்ஸு அனுபவிக்காத ஒரு விஷயத்தை அதில் தான் பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்குது சார். ஆமாம். ஸோ அப்போ இந்த படமும் இந்த ஆண்டே வந்து இதுக்கான வந்துடுது. ஆமாம். ஓகே சார், ஓகே சார், ரொம்ப சந்தோஷம். ஸோ எங்களுக்கான நிறைய பதில்களை, இன்னும் நிறைய சுவாரஸ்யமாக எங்களுக்கான பதில்கள்லாம் இந்த தடவை நிறைய கிடைச்சது. ஸோ இன்னும் நிறைய கேள்விகள் நான் அடுத்த பகுதியில் நான் வச்சுருக்கேன். நிச்சயமாக உங்களை அடுத்த இன்டர்வியூவில் சந்தித்து அதை கேட்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். நன்றி. இது மாதிரியான இன்னும் நிறைய தகவல்களை நம்ம வலைபேச்சு சந்திரன் அவரோட பேச்சில் தெரிஞ்சுக்க போகிறோம். மீண்டும் அடுத்த ஒரு புது நிகழ்ச்சிகளை சந்திக்கிறேன். Until then, this is signing off your Isaac. Tata.